இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. என்னை வலிமைப்படுத்துகிறவரினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த வசனம் பவுலின் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கிய வலிமையான விசுவாச அறிக்கை. அவர் சிறையில் இருந்த போதும் வறுமையிலும் துன்பத்திலும் தேவனின் வல்லமையை கண்டு அனுபவித்தார். இங்கே பவுல் சொல்லுவது, நான் எனது வலிமையால் அல்ல, கிறிஸ்துவின் வல்லமையால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதே அவர் சொல்லுகிறார். வலிமையின் ஆதாரம் கிறிஸ்துவே. நாம் சந்திக்கும் சோதனைகள், போராட்டங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் தாங்கும் வல்லமை நமக்கு கிறிஸ்துவிலிருந்து வருகிறது. எனவே அவரில் நாங்கள் முழுமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் அவரை விட்டு வழி விலக கூடாது. அவரை இறுக பிடிக்க வேண்டும். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்பியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைச்சல் படவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுகிறார். இந்த வசனம் அநேகருக்கு ஆறுதலாகவும் உற்சாகம் தருவதாகவும் சோர்வை நீக்குவதாகவும் தோல்வியில் இருந்து விடுதலை கொடுக்கிறதாகவும் இருக்கிறது. எனவே எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் இந்த விசுவாச அறிக்கையை நாங்கள் சொல்லி தேவனுக்குள் பலப்பட வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி தேவனுக்குள் பலப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுங்கள். அவரே உங்களை பலப்படுத்துகிறவர். அவருக்குள்ளே வருகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவருக்குள் முடிவு பரியந்தம் நிலை நின்று தேவ திட்டத்தை செய்யும் போது அவரே உங்களை நடத்துவார். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.